நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. அது பத்தாததுக்கு இந்த வார், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி குடுத்த இந்த வார்னிங்ஸ் இது எல்லாமே. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வார்னிங்ஸ் ஒரு 6 முக்கியமான வார்னிங்ஸ் குடுத்திருக்காரு. அதுல முதல்ல வந்து கோல்டு வந்து நீங்க 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அடுத்த நாளே வந்து கோல்டு இம்போர்ட் டாக்ஸ் 6லேருந்து 15% ஏத்திட்டாங்க. என்ன சார் காரணம்? இல்ல இப்ப நம்ம அந்நிய செலாவணி வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கு நம்மளுக்கு. அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைஞ்சுட்டே வருது. இது 2 நடந்ததுன்னா, நாளைக்கு நீங்க வாங்குனா எப்படி வாங்குவீங்க? ஒரு பொருள போய் வாங்க முடியாதுல்ல. நீங்க வாங்குனா டாலர்ல தான் குடுத்து வாங்கணும். ஏன்னா டாலர் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒரே கரன்சி ஆயிடுச்சு. இப்போ டாலர் நீங்க கையிருப்பு குறைஞ்சுனே வந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஸோ அத கையிருப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். தேவையில்லாத செலவுகள் இப்போ நீங்க கோல்டு வாங்கணும் கிரேஸ்க்காக வாங்குறாங்க. ம். கன்சம்ப்ஷன் ஒரு பெண்ணோட திருமணத்துக்கு வாங்குறாங்க. ஒரு சுப நிகழ்ச்சி வாங்குறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ என்ன நம்மளுக்கு பிரச்சனைன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ETF இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நெறைய குடுத்துட்டாங்க. அப்போ கோல்டு வந்து கோவிடுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 20% 30% ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. அப்போ 20, 30% கிடையாது எல்லாருமே அங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட் பார்த்தாங்க இம்பார்ட்டன்டான ஒரு செலவு கிடையாது. இப்போ ஒரு மெடிக்கலுக்கு போறாரு, ஒரு எஜுகேஷன் போறாங்க, அதுக்கு நீங்க டாலர் செலவு பண்ணா இட்ஸ் ஓகே. ஸ்பெகுலேஷனுக்கு தானே இப்போ கோல்டு வாங்குறாங்க. நிறைய ரிட்டர்ன். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துக்கு, இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்தை வாங்குறத கொஞ்சம் டிஃபர் பண்ணி வாங்காதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லலை. வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லலை. இப்போ வாங்காத கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம மாதிரி நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் இது.